வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான். இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். அதை வந்து நீங்க பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்றதுன்றத மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ரியாக்ஷன் 2A plus B வந்து கம்பைன் ஆகி 2D வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. டெல்டா U வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெல்டா S வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெல்டா G வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஸ்பான்டேனியஸா இல்லையான்னு வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன டெல்டா G நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா Gக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? டெல்டா H மைனஸ் T இன்ட்டு டெல்டா S. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலா எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக எழுதி நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கங்க. ஓகேவா? அப்போ டெல்டா Gக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா T வந்து கொடுக்கல. அப்போ T இங்கே கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 298 கெல்வின் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் டெம்பரேச்சர். அப்போ நெக்ஸ்ட் என்னன்னா டெல்டா S வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் டெல்டா H வந்து கொடுக்கல. டெல்டா Hக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா U வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டெல்டா H அண்ட் டெல்டா U? டெல்டா H which is equal to டெல்டா U plus டெல்டா NG RT. ஸோ இதான் நமக்கு வந்து டெல்டா யூக்கும் டெல்டா ஹெச்சுக்கும் ரிலேஷன்ஷிப். அப்போ நமக்கு வந்து டெல்டா யூ நமக்கு தெரியும். டெல்டா என்றது என்னது? கேஸ் மாலிகுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ். இங்கே ப்ராடக்ட் சைடில் வந்து நமக்கு வந்து 2 கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. ரியாக்டன் சைடில் இங்கே ஒரு கேஸ் மாலிகுல், இங்கே வந்து 2 கேஸ் மாலிகுல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் மைனஸ் வந்து ரியாக்டன். அப்போ 3 மைனஸ் 2 நமக்கு என்ன? -1. அப்போ டெல்டா என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 வந்து வரும். ஆரோட வேல்யூ உங்களுக்கு வந்து தெரியும் 8.314. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 298 கெல்வின். அப்புறம் அங்கே டெல்டா யூ வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் டெல்டா வேல்யூட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன டெல்டா ஹெச் வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, சம் அமௌண்ட் ஆஃப் டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அப்புறம் அந்த டெல்டா ஹெச் வேல்யூ நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டெல்டா ஜி வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஏன்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் இல்லையா? அப்போ இப்போ நமக்கு வந்து எல்லா வேல்யூம் தெரியும். டெல்டா ஹெச்சும் தெரியும், டி தெரியும், டெல்டா எஸ் வந்து தெரியும். அப்போ எல்லா வேல்யூம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டெல்டா ஜி வந்து உங்களுக்கு வரும். டெல்டா ஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அப்போ டெல்டா ஜி வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நான் ஸ்பான்டேனியஸா வந்து இருக்கும். ஓகே, நான் ஸ்பான்டேனியஸா வந்து இருக்கும். இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபுல் வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க.